எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட 3D ஹெட்டை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செல்ஃபி டு 3Dயில் போயிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஒரு பேஸ் மாடல் இங்கே கிடச்சிருச்சு. இதை வந்து கலர் கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டருக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இந்த மாடலை வந்துட்டு நான் பிளெண்டரில் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த அன்வான்ட் இதெல்லாம் delete பண்ணிடலாம். இப்போ அந்த ஃபைலை வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணி போடுறேன். நமக்கு வந்து இம்போர்ட் கேட்குது, இம்போர்ட் கொடுத்துடலாம். இப்போ 3D ஹெட் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம கலர் கரெக்ஷன்லாம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடுவோம். இப்போது பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஃப்ளிப்பாக இருக்கும். அதுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை வந்துட்டு மறுபடியும் பழையபடி மாற்றிடுவோம். இப்போ வந்து இந்த டல்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எமிஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடருக்கு போய்க்கிறேன். இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்பை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எமிஷனை போட்டுக்கிறேன். ஸோ அதை டெலீட் பண்ணிடலாம். இப்போது ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்ச் வரும். இதில் எமிஷனை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ மாடலோட கலர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரில் என்ன கலர் இருக்குதோ எக்ஸாக்டாக அதே கலர் வந்துட்டு இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பியர்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வைக்கணும். ஏன்னா ஜென்ரேட் ஆகும்போது நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு டிஃபால்ட் டெக்ஸ்சர் தான் இருக்கும், பியர்டில் வராது. அதனால் வந்துட்டு நம்ம தான் பியர்டு வந்துட்டு மேனுவலாக வைக்கணும். ஸோ இதில் நான் வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு அந்த சைடு போஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சைடு போஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் டூல் போயிருங்க. இதில் வந்து டெக்ஸ்சரில் போயிட்டு ஸ்டென்சில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை அலைன் பண்ணி எங்கெல்லாம் பியர்டு வேணுமோ அந்த இடத்த கரெக்டாக அலைன் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். இதே மாதிரி நான் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரே இமேஜை ஃப்ளிப் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பெயிண்ட்டு பண்ணியாச்சு. இப்போ பெயிண்ட் பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும். நம்ம 3D மாடலில் வந்துட்டு வேறு கலர் இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்சரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இதை வந்துட்டு சேவ் அஸ் கொடுத்துட்டு ஒரு இமேஜாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜை வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை மாடிஃபை பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்சரில் என்னென்னலாம் தப்பாக இருக்கோ அதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போது ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து பண்ணணும். ஸோ வந்து நான் போய் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அந்த டெக்ஸ்சரை. இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஆனால் கழுத்துக்கிட்டேலாம் கொஞ்சம் வந்து கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, கழுத்து அந்த காதுக்கிட்டேலாம். ஸோ அதை வந்து மறுபடியும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதை மறுபடியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்டரில் வந்து அந்த புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் பிளெண்ட் ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு வந்து எடிட் மோட் போயிருங்க. இதில் வந்து எங்கெங்கெல்லாம் இப்போ ஹேர் வேணுமோ அந்த இடத்த வந்துட்டு நம்ம நைஃப் டூலில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை செப்பரேட் செலெக்ஷன் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதை செப்பரேட் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு ரைட் சைடில் 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று வந்து இந்த ஹேரு, இன்னொன்று வந்து இந்த ஹெட்டு. ஸோ ஹேரை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கு ஹேர் பார்ட்டிகல்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம ஹேர் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேர் பார்ட்டிகல்ஸில் போயிட்டு ஹேரை வந்து எனேபிள் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஹேர் கொடுங்க. இப்போ வந்து நம்ம அதை கோம் பண்ணி அந்த இமேஜில் பார்த்த மாதிரியே ஹேரை வந்துட்டு இதில் ட்ரை பண்ணுவோம்.
ஷேடரில் வந்துட்டு ஹேரோட கலரை வந்துட்டு நான் லெஃப்ட் சைடில் மாற்றிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஷைனிங் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேஸை 3Dயில் பண்ணோன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஃபேஸை வந்து நான் 3Dயில் பண்ணுறேன்.